ஹாய் காய்ஸ், ஹாப்பி ரம்ஜான். ஃபைனலி இன்றைக்கி எங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்க. ஸோ மார்னிங் ஏர்போர்ட் கிளம்பிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். மார்னிங் செம்ம தலைவலி. ஹாப்பி மண்டே கிடையாது, தலைவலி மண்டே. அர்சே வேர் ஆர் யூ கோயிங்? என்ன தொடராது. அப்புறம் கண்ணம்மா குபே கண்ணம்மா குபேக்கு குளிர்ச்சி பண்ணலாம். வெயில் வெட்டி பார்த்தா மட்டிக்கிட்டாரு ஒருத்தர் காப்பாத்தணும் கத்துரு. வெல்கம் டு தூத்துக்குடி ஏர்போர்ட். அரசு கனமா எங்க இருக்கா சொல்லுங்க. ஏர்போர்ட்லையா? ஏர்போர்ட்ல இல்லை, ஏர்போர்ட்டுக்கு எப்படி வருவா? ஃப்ளைட்டில் வருவா? இல்லை அரசு மேலே பறந்துட்டு இருக்கா கண்ணம்மா ஃப்ளைட்டில். ஓ ஃபைனலி ஏர்போர்ட் இல்லைம்மா, பைக் ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். மட்டிக்கிட்டாரு ஒருத்தர். எங்கே எதுக்கு உட்காந்துருக்கேன்? கண்ணம்மாக்கு வெயிட்டிங் இல்லைம்மா. ஏழையா மூஞ்சா அதுக்குன்னு இதாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன். கனமா விடலேன்னு வருவா, போகும்போது கருங்கருன்னு போயிடுவா. பச்சை கலர் சரியில் எப்படி இருக்கா வரேன். கனமா போகும்போது இன்னும் கருங்கருன்னு ஆகிட்டு போ. இல்லை சுற்றி காலையில் எழுந்திரிச்சிருக்கு அதானே. தூக்கம் இல்லையுமா. கண்ணம்மா இப்போ வருவா இல்லைம்மா. கிறிஸ்குடே அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் மதத்தின் மேலே உன்னோடு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு காசு கொடுத்தான். காசு கேட்டுகிட்டே இருந்தால் காசு கொடுத்துட்டான். அவ்வளோதான் எங்கள் கோட்டா. அங்கேருந்து வர்றது கூட வேகமாக வந்துட்டு நான் வந்த உடனே ஒரு பிளேட் தாத்தா வரல. எவ்வளோ அழகா கேட்கு தாத்தா வரல. நீ இருக்க பத்தியா? தாத்தாலாம் வேண்டாம். இல்லை சுரேஷ் மாமா கேட்கல. எங்கே போனாங்க நைட்டு போனால் வரல. உடனே உள்ள விட்டாங்களாங்க தமிழில். நீ 3:15 சொன்னோம். எத்தனை மணிக்கு? 2:45 எடுத்துட்டான். ஐயோ நல்ல வேலை. ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு என்னன்னா நீ காலைல கண்ணம்மா ஆயிட்டு அதிசே காப்பி ஐயோ படிச்சு இன்வெஸ்ட் வந்துருக்கு. ஏர்போர்ட் இருக்கு. எங்கள் அம்மா என்ன வெளியே இருக்க போகிறேன். எப்படி கருப்பாயிருவேன் எங்கள் அம்மாவே நான். இப்போ நான்லாம் மும்பை போனால் எப்படி இருப்பேன்? என் லைஃபே போச்சுங்க. போ இதுக்காண்டி நான் போகிறேன் அடுத்த வருஷம். கண்ணம்மா என்ன கண்ணம்மா வெளியேன்ட்டு கண்ணம்மா வந்து கிலோ கட்டி பார்த்து மண்டே இருக்கு. தங்கமேலே மண்டே சரியான விழுக்கரசியப்பா அந்த வடிவில் படிக்கிற மாதிரி. தேங்க்யூ. விசிட் அகேன். பாய். அட்மா எங்கே பண்ணுங்க நானும் ஒரு இது கீழே உட்காந்துருக்காங்க. அதில் பாவம் அந்த தாத்தா எடுத்துட்டு கீழே இருந்தால் 2 அடிக்கு நான் கொடுக்கலாம் சொன்னால் சாப்பிட போயிட்டோம் ஹோட்டலுக்கு. மார்னிங் டிஃபன் செம்ம பசி. என்ன 9:30 கிட்ட ஆகிட்டு. அதுக்குள்ளம்மா இதுக்கு ஆமாம் எங்கே போகணும்? உங்கள் அம்மா காடம் கொடுத்துருக்கோம். அப்புறம் நான் எங்கே வந்து இருக்கேன் உங்கள் வீட்டில். நீ எங்கே இருக்கியா? நீ வீட்டில் நம்பர் இருக்குமா? நம்பர் வீட்டில் இருக்குமா? ஃப்ரீயாக போதும். எப்படா நீ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? பேசவே மாட்டான். ஆமாம் அவன் எப்போ வருவான்னு தானே சொல்லி கேட்டேன். காஃபி ஆகிட்டு
வந்தோடனே கிஸ்ஸு எனக்கு கொடுக்குறது தான் உனக்கு கொடுத்துட்ருக்கா இயால. குட் மார்னிங். ஃபைனலி மார்னிங் பாய். புட்டு வாங்கியிருந்தேன், சத்து பூரி, இட்லி, தோசை எல்லாம் வாங்கியிருந்தோம். அவங்களாம் போய் காஃபி குடிச்சிட்டு இங்கேயாச்சு குடிச்சிருவேன் வயிறு ரோட்டுக்கு போத. ஸோ பானிபூரிக்கு திங்ஸ்லாம் வாங்க போயிட்டோம். அம்மா தான் ஸ்பான்சர் பண்ணாங்க அன்றைக்கி. ரொம்ப வெயில் எப்படி இருக்குது வந்துடக்கூடாது. சின்ன வயசுலாம் கேரட் மட்டும் தான் பிடிக்கும். ஸோ அம்மா வந்தோடனே எனக்கு கேரட் வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி குறஞ்சாங்க குறைச்சிருக்கோம் பாரு. அப்படியே மணிமாட்டுக்கு போய் கடுங்காஃபி நான் எங்கேயுமே குடிக்க மாட்டேன். சின்ன வயசுலேருந்து எங்கே மட்டும் தான் குடிப்பேன். குடிச்சிட்டு அப்படியே நாங்களும் கொஞ்சம் கொண்டு போய் கிளம்பிட்டு வந்துடும். அப்படியே மெனு அடிக்க கொடுத்தோம். அதுவே லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அப்படியே புதினா எல்லாம் உரிச்சிட்டு அப்புறம் பூரி பொரிச்சிட்டு சதீஷ் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு. நான் லேட் ஆகிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது. கால் வலி ஊரே போய்ட்டு இன்றைக்கி அழுத மாதிரி எப்போ அழுததில் இருந்தால் கனமாக வாங்கி கொடுத்தா எங்களுக்கு. வெஜிடபிள் எல்லாமே பானிபூரிக்கு மோஸ்ட்லி வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மணிமாடத்தில் பாத்திரம் அதெல்லாம் வாங்கிட்டேன். மல்லிமா கிண்ணம் இதெல்லாம் கொடுத்தாங்க. டிஃபன் பாக்ஸ், நைட்டி, புது நைட்டி அம்மா தைச்சிட்டு அந்த அப்புறம் வட்டனா அது இது லைட்டிங்ஸ் இருக்கு. நைட்டு பார்ப்போம். சர்வீஸ் பண்ணால் ரெஸ்ட் எடுத்தோம். நான் அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை ரவுண்ட் அப்புறம் 6:15 ஆகிட்டு அன்றைக்கி பானிபூரி ஒரு கொண்டு போய்க்கு சதீஷ் கொண்டு போனோம். அதுக்கு ஒன்று நான் சாப்பிட்டுட்டு அம்மா போலி கொண்டு வந்திருந்தா மகாராஷ்டிரன் அது சாப்பிட்டுட்டு தம்பி கட்டிட்டு ரபரன்னு எல்லாரும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சதீஷ் ஒய்ஃபை போட்டிருக்க பக்கத்து கடையில் மோமோஸ் நிறையா பாவம் தண்ணி சாப்பிட்டேன். எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். ஓகே சொல்லலாம், அவ்வளோதான். டுடே எங்களுக்கு நல்லா தான் போச்சு. ஓரளவு ஓகே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.